ஹாய், வெல்கம் டு வேடியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக ஹோட்டலில் செய்கிற மாரியே ஒரு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காய் போட்டிருக்கேன், தேவையான அளவு சோம்பு, 3 முந்திரி போட்டுக்கிறேன். அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் 3 முந்திரி போட்டுக்கிறேன். 6லேருந்து ஒரு 7 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன், தோல் உரிக்காமல் தான் போட்டிருக்கேன். ஒரு பட்டை போட்டுக்கிறேன், 3 கிராம்பு போட்டுக்கிறேன், ஒரு பெரிய துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன், ஒரு கை பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இப்போது குருமாவுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது எண்ணெய் சட்டி காய வச்சுக்கலாம். அதில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சதும் தேவையான அளவு சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். சோம்பு நிறம் மாறுற வரைக்கும் பொரியணும். இப்போது இந்த நிறம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு வந்தோடனே உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் இஞ்சி மசாலாவில் அரைச்சதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல. அடுத்தது வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். இப்போது தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், தனி மிளகாத்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இப்போது நல்லா வெங்காய தக்காளியோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சில பேர் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் போடுவாங்க. நான் வதங்காததுக்கு முன்னாடியே போட்டேன். ஏன்னா அந்த மசாலா தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா தக்காளிலையும் இறங்கியிருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும், அதனால தான். அடுத்தது சிக்கன் மசாலா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போது இந்த பதத்துக்கு வரணும். அடுத்தது இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். நான் இப்போ அரைச்ச ஜார்லேயே தேவையான அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது பிளேட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு கொதித்து வரணும். அடுத்தது அரை மூடி லெமன் எடுத்திருக்கேன். லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரை மூடி லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது 2 நிமிஷம் நல்லா அடுப்பில் கொதிக்கணும். அவ்வளோதாங்க, வீட்டிலையே சுட சுட இட்லி தோசைக்கு குருமா ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.